டைம் அண்ட் ஒர்க்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா டிஎன்பிசி எக்ஸாம் கேட்டிருக்காங்க. இந்த சம் பார்க்க தான் பெரிய சம் மாதிரி தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பார்த்தோன்னே ஈஸியா இந்த மாடல் சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ டைம் அண்ட் ஒர்க்ல இந்த மாடல் சம் கேட்டால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணாத பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தேவையான மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நியூவா புக் லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A அதே மாதிரி குரூப் 1 எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஈவன் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் படிச்சாலும் சரி, ஸோ இந்த புக் உங்களுக்கு மோஸ்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணாலும் சரி, இல்ல புக் ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல எக்ஸ் ஒரு வேலையை தனியாக செஞ்சா 5 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை ஒய் செஞ்சா 7 நாள் செஞ்சு கொடுப்பாரு. அதே வேலையை இஜெட் செஞ்சா 10 நாள் செஞ்சு கொடுப்பாரு. ஸோ 3 பேர் ஒன்னா சேர்ந்து வேலையை செய்யறாங்க. அதுக்கு மொத்தமா 3400 சம்பளம் தராங்க. ஸோ அந்த சம்பளத்தை இந்த ரேஷியோல பிரிச்சு கொடுக்கணும். 4:5:3 ரேஷியோல பிரிச்சு கொடுத்தா எக்ஸுக்கு எவ்வளவு அமௌண்ட் போகணும்னு கேட்கறாங்க. இந்த 3400 ரூபாயில எக்ஸுக்கு என்ன அமௌண்ட் போகணும்னு கேட்கறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா? ஸோ பாருங்க, இங்க எக்ஸ், ஒய், இஜெட். ஸோ பாருங்க, இந்த 5, 7, 10 அப்படிங்கிறது நாட்கள். இந்த 4, 5, 3 அப்படிங்கிறது இந்த சம்பளத்தை பிரிச்சு கொடுக்குற ரேஷியோ. ஸோ அப்படியே டைரக்டா பெருக்கணும் என்ன வரும்? 5 × 4 20. அப்படியே பெருக்காங்க. இங்க 7 × 5 35. ஸோ இங்க 10 × 3 30. ஸோ இந்த சம்பளத்தை 20:35:30 ரேஷியோல பிரிச்சோம்னா யாருக்கு எவ்வளவு போகணும்னு தெரிஞ்சிடும். ஸோ நமக்கு தேவை எக்ஸுக்கு மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ அப்போ எக்ஸோட ரேஷியோ எது? 20. 20 வகுத்தல் டோட்டல் ரேஷியோ ஆட் பண்ண வருது 20, 50, 85. 85 × டோட்டல் அமௌண்ட் 3400. ஸோ இங்கே 5ஆல் கேன்சல் பண்ணால் 4, இங்கே 17. ஸோ 37 கேன்சல் பண்ணால் 2. ஸோ 200 வரும். 200 4 800. ஸோ எக்ஸுக்கு 800 போகும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இதே மாதிரி ஒய்க்கும் இஜெட்டுக்கும் என்ன வரும் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.